ஹாய் காய்ஸ், என் பேர் தான் ஆல்வின். இந்த கதையில் ஒரு ஆல்வின் தான். சும்மா இன்ட்ரடக்ஷனுக்காக 2 ஆல்வின் சொன்னேன். சரி, ஓகே. இந்த கதையோட பேர் மேஜிக் ஃப்ளவர்ஸ். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஆல்வின்னு ஒரு பையன் இருந்தானான். அவன் வீடை சுத்தமாகவே வச்சுக்க மாட்டான். எப்போவுமே வந்த உடனே டிவி, ஃபோனு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பானான். இவங்க தான் அவங்க அம்மா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எப்போவுமே ரூமை க்ளீனாக வச்சுக்கோ, சுத்தம் பண்ண அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் கேட்கவே மாட்டான். ஆனால் அவன் சரியான சோம்பேறி. எப்போவுமே ஏதாவது சாக்கு தேடிக்கிட்டே இருப்பான். ஆனால் விளையாட சொன்னால் மட்டும் நல்லா பசங்க கூட கிரிக்கெட் விளையாட போயிடுவான். அன்றைக்கும் அதே மாதிரி தான் அவங்க அம்மா அவங்க ரூமை க்ளீன் பண்ண சொன்னாங்களாம். ஆனால் அவனும் அதே மாதிரி அன்றைக்கி மாதிரி சாக்கு தேடிக்கிட்டே இருந்தானான். இதே மாதிரி இப்படி பண்ணுறதுனால அவங்க அம்மா கோவமாயிட்டாங்களாம் ரொம்ப. இதோ பாருங்கள், அவன் பின்னாடி எவ்வளோ குப்பை இருக்குது, ரூமை க்ளீன் பண்ணாமலே வச்சுருக்கிறதுனால தான் அந்த ரூமை நாத்தமாவது. இவனும் அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கான். அன்றைக்கும் அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட சாக்கு சொல்லி பசங்க கூட விளையாட போகலான்னு பிளான் பண்ணனா. அன்றைக்கின்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கிட்டா. யார் அதுன்னு எட்டி பார்த்தா வீட்டு பொண்ணு ஒரு பூங்கொத்தோட அவங்க வீட்டுக்கு வந்துருந்துச்சான். அந்த பூங்கொத்து தான் இந்த கதையில் வர மேஜிக் ஃப்ளவர். ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்று பார்க்கலாமா? எங்கள் வீட்டு கார்டனில் நிறைய பூ இருந்ததுனால அம்மா உங்ககிட்ட இந்த பூக்களை கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க ஒரு அன்பளிப்பாக இதை வச்சுக்க சொன்னாங்க. இந்த பூக்கள் ரொம்ப நல்லா இருக்கே, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. உங்கள் அம்மா கிட்ட நான் இந்த பூக்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுமா? ஆல்வின், என்னதான் பண்ணுற ஒரு ரூமில்? இந்த பூக்களை எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் வச்சுக்கோ, சீக்கிரமா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆல்வினும் வந்து அந்த பூக்களை எடுத்துகிட்டு போய் அவன் ரூமில் வச்சுக்கிட்டானான். அப்புறம் அவங்க அம்மாவும் புலம்பிகிட்டே இருந்தாங்களாம். இந்த பையன் சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டான். இப்போல்லாம் பெற்றோர்கள் பேச்சே கேட்க மாட்றாங்க. இந்த காலத்து பசங்க படிக்குதுங்களோ இல்லையோ, பெற்றவங்க பேச்சை மட்டும் கேட்க மாட்றாங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் புலம்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படியே பார்த்தா அவனும் அந்த கேட்குற மாதிரியே இல்லையா, அந்த ரூமை அது வரையும் குப்பை மாதிரியே தான் வச்சுருந்தானான். இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மேஜிக் ஃப்ளவர், இன்னும் இந்த ரூம் இப்படி இருக்குது, இந்த ரூம் நல்லாவே இல்லை, இந்த ரூமை விட்டு நம்ம சீக்கிரம் வெளியே போகணும் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் சொல்லிச்சான். இதை கேட்ட ஆல்வின் அசிங்கப்பட்டு இருந்தானான். அசிங்கப்பட்டதுனால அவனும் அந்த பூக்கள் சொல்ல எல்லாம் தலைக்காணி, பொம்மை, காரு, பஸ்ஸு, லாரி அந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தானான். இப்போ இந்த மேஜிக் ஃப்ளவர் சொன்னதை கேட்டு அவன் ரூமை க்ளீன் பண்ணதுனால அந்த ரூம் குப்பை இல்லாமல் நல்லா சுத்தமாக இருந்துச்சான். இந்த சுத்தமாக இருந்ததை பார்த்த ஆல்வின் அவனும் சந்தோஷமாக இருந்தான், அந்த பூக்கள்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. நேரம் பார்த்து அவன் அம்மா அவங்க ரூமுக்கு வந்துட்டு, டே ஆல்வின், என்னடா இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்க, இதே மாதிரி நீ க்ளீன் பண்ணுறா, நான் சொல்கிறது இப்போ தானே நீ கேட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்களாம். பேரண்ட்ஸ் சொல்கிறத சில்ட்ரன்ஸ் கேட்டாக்கா பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆல்வின், எனக்கு நீ இதே மாதிரி பண்ணால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆல்வினோட அம்மா சொன்னாங்களாம். அவனும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் வெளியே விளையாட போவான்னு கேட்டானா. அவங்க அம்மாவும் சந்தோஷமாக விளையாட போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்களாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன மாரல் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், கருத்துக்கள் எதாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.